ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் இணைவோம், திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சீரிய சிந்தனையோடு பயணிக்கிற அனைவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த ஒரு எபிசோடிலையும் இப்பொழுது இந்த ஒரு காணொளியிலும் கூட திரு அவையில் நாம் பார்க்கிற அந்த திரு உடைகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். போன எபிசோட்ல இந்த கேசக்கு ஹேபிட் இதை பற்றி எல்லாம் நம்ம பேசியிருந்தோம். எப்படிப்பட்ட திரு உடைகள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதையெல்லாம். இப்பொழுது நம்ம நேரா திருப்பலிக்குள்ள வரோம். திருப்பலியில நீங்க டெய்லி பூசை பார்ப்பீங்க. அந்த பூசையில பார்த்தீங்கன்னா, சாமியார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. இந்த ட்ரெஸ்ஸோடைய கலரிங் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த கலரிங் பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஆல்டர்ல இருக்கிற அந்த முன் துணி, ஆல்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன் விரிப்பு, அப்புறம் அந்த கேண்டில் வைக்கிற ஷேடு, அப்புறம் பின்னாடி நீங்க நற்கருணையை வந்து மூடும்படியாக ஒரு துணி வந்து ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க, அந்த ஸ்க்ரீன். அப்புறம் இந்த சாக்ரிஸ்டிக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய பாதையில ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், அந்த ஸ்க்ரீன். அந்த அந்த ஆல்டர் முழுவதுமாக டோன் ஃபுல்லா மாத்திடுவாங்க. என்னன்னா, அன்னைக்கு என்ன வழிபாட்டு டோன் இருக்குதோ, ஒரு ஆர்டர் இருக்குதோ, அதற்கு ஏற்ற வடிவத்தை அந்த இடத்துல அவர்கள் முழுவதுமாக ஃபிட் பண்ணி அந்த வழிபாட்டை அவங்க சிறப்பு செய்வது வழக்கம். இப்படித்தான் இருக்கணும்னு பெரிய ஆர்டர் இருந்துச்சு. வெறும் சாமியார் மட்டும் அந்த ட்ரெஸ் போட்டு வரதில்ல, அந்த ஆல்டரே முழுவதுமாக மாற்றப்படும். அது இப்போ இப்போ இருக்குதா ஃபாதர்னு கேட்டிங்கன்னா, நீங்களே தெரியும் உங்களுக்கு அது இல்லை. இப்போ எல்லாமே மாற்றப்பட்டுருச்சு. இப்போ அட்லீஸ்ட் ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த உடுப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறோம், கேண்டில் கலரிங் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. முன் விரிப்புகள் எல்லாம் இப்பொழுது வந்து சில நிறைய இடத்துல செய்கிறதில்ல. இதை பற்றி நம்ம இன்னைக்கு நம்மளுடைய ரோமன் மிஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். திருவழிபாட்டில் பல்வேறு நிறங்கள் கொண்ட திருவுடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. கொண்டாடப்படுகின்ற நம்பிக்கையின் மறை நிகழ்வுகளை தக்கவாறு உணர்த்துவதற்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை திருவழிபாட்டு ஆண்டின் காலப்போக்குடன் இணைந்து முன்னேறி செல்கின்றது என்பதை சிறப்பாகவும் வெளியரங்கமாகவும் காட்டுவதற்கும் இந்த நிற வேறுபாடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. பாருங்க, அவங்க ஒரு தெளிவான ஒரு பதிலை நமக்கு கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கொண்டாடப்படுகின்ற நம்பிக்கையின் மறை நிகழ்வுகளை தக்கவாறு உணர்த்துவதற்கு, இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டா உங்களுக்கு அது புரியும் இன்னைக்கு என்ன சீசன் அப்படின்னு. கிறிஸ்தவ வாழ்க்கை திருவழிபாட்டு ஆண்டின் காலப்போக்குடன் இணைந்து முன்னேறி செல்கிறது. ஒவ்வொரு பீரியட்லையும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு காலமானது கொடுக்கப்படுகிறது. இப்போ தவக்காலம், அட்வென்ட், திருவருகை காலம், பாஸ்கா காலம் அப்படின்னு கொடுக்கப்படுகிறது, பொது காலம், இப்படி நிறையா. இது மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றவாறு அந்த கலரிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அது நம்ம இணைந்து பயணிக்கிறோம், முன்னேறி செல்கிறோம் என்பதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இதை வெளியரங்கமாக, சிறப்பாகவும் வெளியரங்கமாகவும் காட்டுவதற்கு இந்த நிற வேறுபாடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் வேற எதுவும் ஒரு பெரிய பக்தி இருக்குமா அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. இதனுடைய அடையாளம் இதுதான். திருவுடைகளின் நிறத்தை பொறுத்த மட்டில் மரபு வழி பயன்பாடு பின்பற்றப்பட வேண்டும். விரும்பினா செய்யலாம் அப்படிலாம் இல்லை, பின்பற்றப்பட வேண்டும் என்பது ஒரு பாடம், நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பாடம். 346வது எண்ணில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, வெண்ணிற ஆடை, நீங்க வெள்ளை உடை நாங்க உடுத்துவோம். நீங்க பார்த்துருப்பீங்க, மேல சாசிபிள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, திருப்பலி உடைன்னு நம்ம தமிழ்ல சொல்றோம், பூச உடுப்புன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துகிற ஒரு லோக்கல் வேர்ட்ஸ் இதெல்லாம். இப்போ இந்த வெண்ணிற ஆடை பாஸ்கா காலத்திலும் ஆண்டவருடைய பிறப்பு கால திருப்பலிகளிலும் திருப்புகழ் மாலை கொண்டாட்டங்களிலும் திருப்பாடுகளை சாராத ஆண்டவருடைய விழாக்களிலும் புனித கன்னிமரியா, வானதூதர், மறைசாட்சியர் அல்லாத புனிதர்கள் ஆகியோரின் விழாக்களிலும் புனிதர் அனைவர் பெருவிழா, புனிதர் திருமுழுக்கு யோவான் விழா, நற்செய்தியாளரான புனித யோவான் விழா, புனித பேதுரு தலைமை பீட விழா, புனித பவுல் மனந்திரும்பிய விழா ஆகிய நாட்களிலும் வெண்ணிறம் பயன்படுத்தப்படும். ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கரெக்டா அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த நாட்கள்ல இது நடக்கும். இது எப்படி ஃபாதர் நம்ம தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு ஆர்தோ, அந்த பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி நூலில் வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுலேயே கலரிங் கொடுக்கப்பட்டிருக்கும். வெள்ளைன்னா வெள்ளை போட்டிருப்பாங்க, ஊதான்னா ஊதான் போட்டிருப்பாங்க, இந்த கலரிங் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து அந்த சாக்ரிஸ்டியன்
உபதேசியர் என்ன செய்யணும், அந்த திருப்பலிக்குரிய காரியத்தை எடுத்து வைப்பார். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், சிவப்பு நிற உடை குருவானவர் போட்டுட்டு வருவார். அந்த சிவப்பு நிற உடை போட்டுட்டு வந்தாருன்னா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இங்க என்ன இன்னைக்கு என்ன வழிபாட்டு சிறப்பு அப்படிங்கிறத. ஆண்டவருடைய திருப்பாடுகளின் ஞாயிறு, பாடுகளை குறிக்கிற ஞாயிறாக இருக்கணும். புனித வெள்ளிக்கிழமை, அது வெள்ளிக்கிழமை புனித வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். பெந்தகோஸ்து ஞாயிறு, ஆண்டவருடைய பாடுகளின் கொண்டாட்டங்கள். திருத்தூதர்கள், நற்செய்தியாளர்கள், மறைசாட்சியரான புனிதர்கள், இதெல்லாம் இந்த விழாக்கள் வருகிற போது சிகப்பு உடை உடுத்திட்டு வருவோம். திருத்தூதர்கள், நற்செய்தியாளர்கள், மறைசாட்சியரான புனிதர்கள், ரத்தம் சிந்தி மரித்த அந்த மறைசாட்சியத்துக்குள்ள போன புனிதர்களுடைய விழாக்கள் ஆகியோரின் விண்ணக பிறப்பு நாள்கள் ஆகியவற்றில் சிவப்பு நிறம் பயன்படுத்தப்படும். அப்போ ட்ரெஸ் அவங்க சிவப்பு போட்டுட்டு வந்து ஃபாதர் நிற்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், இன்னைக்கு ஏதோ ஒரு புனிதருடைய மாற்றிடம் கொண்டாடப்படுகிறது, அவருடைய அந்த விண்ணக பிறப்பு நாள் கொண்டாடப்படுகிறது. பச்சை நிறம் கிரீன், ஆண்டின் பொது காலம் திருப்பலிகளிலும் திருப்புகழ் மாலை கொண்டாட்டங்களிலும் பச்சை நிறம் பயன்படுத்தப்படும். பொதுவாக காமன் அந்த பொது காலத்தினுடைய காலத்துல வந்து பச்சை நிறத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. பொது காலம் நிறைய வர்றதுனால நீங்க அடிக்கடி பச்சையை பார்க்க வேண்டியிருக்கும். ஊதா நிறம் திருவருகை காலத்திலும், அட்வென்ட் சீசன், தவ காலத்திலும், லென்ட் சீசன் ஊதா நிறம் பயன்படுத்தப்படும். இறந்தோருக்கான திருப்பலிகளிலும் திருப்புகழ் மாலை கொண்டாட்டங்களிலும் பயன்படுத்தலாம். இந்த டெத் மாஸ் வைக்கும் போது நாங்க அந்த ஊதா ப்ளூ போட்டுட்டு வருவோம். லென்ட் சீசன்ல, அட்வென்ட் சீசன்ல இதுல எல்லாம் இந்த ஊதா பயன்படுத்தப்படும். கருப்பு நிறம் வழக்கத்தில் இருப்பின் இறந்தோருக்கான திருப்பலிகளில் கருப்பு நிறம் பயன்படுத்தப்படலாம். கருப்பு வந்து ஒரு அவர்ஷனா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அப்படி அல்ல, கருப்பும் பயன்படுத்தப்படலாம். ஆனால் கருப்பு நிறம் நம்ம தமிழகத்துல பயன்படுத்துறது இல்லை. அதனால அந்த கருப்பு அங்கி இல்லை. இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க, அவர் கருப்பு அங்கி போட்டு பூச வச்சுட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா துக்க பூச வைக்கிறாருன்னு அர்த்தம். அது வந்து அந்த குடும்பத்துக்கு சாபம், அவர் கருப்பு அங்கி போட்டு பூச வச்சுட்டாருன்னா அந்த அந்த ஊருக்கு சாபம் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் செய்யலை. ஆனால் கருப்பு அங்கி தான் போட்டு தான் அந்த பூச வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு குருவானவர் துக்கத்தோடு பூச வச்சாலே அது அந்த யார் மீது துக்கத்தோடு பூச வைக்கிறாரோ அவங்களுக்கு பெரிய வேதனை தான், உண்மையான அவங்க குற்றவாளிகளாக இருந்தால். அதனால இது வந்து கருப்பு நிறம் வந்து ஒரு சாபத்தினுடைய அடையாளமாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இறந்தோருக்கான திருப்பலியில அந்த கருப்பு பயன்படுத்தப்படுவதனால அந்த ஒரு ஆர்டரை வைத்திருக்கிறாங்க. பயன்படுத்தப்படலாம் என்பது செய்தி, அதை நீங்க தெரிந்து கொள்ளணும், அதுக்காக சொல்றோம். அந்த மாதிரி எதுவும் நம்ம பழக்கத்துல நம்மளுடைய நார்மல் வழக்கத்துல அது இல்லை. அதனால அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. இளஞ்சிவப்பு நிறம் பர்பிள் என்று சொல்லுவாங்க. வழக்கத்தில் இருப்பின் திருவருகை கால 3ஆம் ஞாயிறு அன்றும் மகிழுங்கள் ஞாயிறுன்னு அதை சொல்லுவாங்க. தவக்கால 4ஆம் ஞாயிறு அகமகிழ் ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இளஞ்சிவப்பு நிறம் பயன்படுத்தப்படலாம். ஒரு இடத்துக்கு போயிருந்தப்போ அந்த சாக்கரிசியனுக்கு இளஞ்சிவப்பு பத்தி தெரியல, அவர் இளஞ்சிவப்புன்னு போட்டிருக்குது. போட்டோன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு, டபக்குன்னு சிவப்புன்னு சொல்லி சிவப்பத்திக்கு வச்சுட்டாங்க. ஸோ அப்புறம் நாங்கள் மாற்ற வேண்டி இருந்தது. ஸோ சில பேருக்கு அது புரியாது, இளஞ்சிவப்புனா இட்ஸ் அ பர்பிள், அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அது ரொம்ப அதிகமாக இருக்காது. அடுத்ததாக பாருங்க, இந்த 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 கலரிங் எல்லாமே இதுதான் முக்கியமான வந்து ஒரு நிறங்கள், நம்ம பயன்படுத்துகிற ஆடையினுடைய நிறங்கள். மிகச்சிறப்பான கொண்டாட்டங்களின் போது திருவுடைகள் வழிபாட்டு நாளுக்கு உரிய நிறமாக இல்லை என்றாலும் சிறப்புமிகு அல்லது உயர்வகை திருவுடைகள் பயன்படுத்தப்படலாம். இந்த இடத்துல தான் உயர்வகை திருவுடைகள் அப்படின்னு சொல்றது கிராண்ட் ஒரு கிளாத்ன்னு சொல்லுவோம். அது நம்ம பக்கம்லாம் எது கிராண்டுன்னு சொல்றதுன்னா கோல்டு, தங்க கலர்ல இருக்கும், மினுக்கும். அது வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம இந்த கலர்ல எதுலையுமே வராத ஒரு கலரா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அது கோல்டு கலர்னு நம்ம சொல்லிடுவோம். அது வந்து சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமைகள்ல மற்றும் சிறப்பு விழாக்கள்லாம் அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைமே நம்ம வைத்திருக்கிறோம். அது வந்து சிறப்பு நாட்களுடைய அடையாளப்படுத்தக்கூடிய காரியங்கள். திருவழிபாட்டு நிறங்களை பொறுத்தவரையில் மக்களின் தேவைகளுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் பொருத்தமான மாற்றங்களை ஆயர் பேரவைகள் முடிவு செய்து திருத்தூது பீடத்திற்கு எடுத்துரைக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மேட்டட் ஆர்டர்ல ஆயர்களுடைய முன்னெடுப்புல நடக்கக்கூடிய காரியங்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். திருச்சடங்கு திருப்பலிகளில் சடங்குக்கு உரிய அல்லது வெள்ளை அல்லது சிறப்புமிகு திருப்பலி உடையை பயன்படுத்தலாம்.
பல்வேறு தேவைகளுக்கான திருப்பலிகளில் அந்தந்த நாளுக்கு அல்லது காலத்திற்குரிய நிறமுள்ள திருப்பலி உடைகளை அணியலாம். ஆனால் பாவத்துயரை வெளிப்படுத்தும் கொண்டாட்டங்களில் ஊதா நிறம் பயன்படுத்தப்படும். நேர்ச்சி திருப்பலிகளுக்கு அந்தந்த திருப்பலிக்கு உரிய நிறம் அல்லது நாளுக்கோ காலத்துக்கோ உரிய நிறம் பயன்படுத்தப்படும். ஸோ நீங்க எந்த ஆர்டரை ஃபாலோ பண்றீங்களோ அந்த ஆர்டருக்குரிய நிறத்தை நீங்கள் அன்னைக்கு சூஸ் பண்ணி கொள்ளலாம். இதுதான் நம்ம இந்த திருப்பலி உடைகள் ஏன் கலர் கலராக நிறம் மாற்றப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கு இதுதான் அடையாளம். இது ஒரு வழிபாட்டு முறைமையினுடைய அடையாளம். இது ஏதோ ஃபாதர் நினைச்சோன்னே, ஓ நேற்று தான் முழு போட்டனா, இன்னைக்கு பச்சையை போடுப்பா, நாளைக்கு அந்த சிவப்பை போடுப்பா அப்படின்னு ஃபாதர் முடிவு பண்றது இல்லை. இது ஒரு சாக்ரிஸ்டியன் முடிவு பண்றது இல்லை, அல்லது ஏதோ ஊர்ல இருக்கிற ஒரு தலைவர் முடிவு பண்றது இல்லை. இது வழிபாட்டு முறைமையின்படி மரபுப்படி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அன்றன்றைக்கு உள்ள வழிபாட்டு முறைமையின் ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்றது நல்லது. திருச்சபையினுடைய அந்த ஒரு ஆர்டருக்காகவும் மக்களுடைய புரிதலுக்காகவும் குருக்கள் இதை சரியாய் பயன்படுத்த வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய திருச்சபை பாருங்க எவ்வளவு ஒரு ஆர்டர்லியா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? இப்படி ஒரு ஆர்டர்லியா இருக்கிற ஒரு சர்ச்சை விட்டுட்டு டிஸார்டரா இருக்கிற ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு இந்த ஆர்டரை நீங்க குறை சொன்னா அது யார் மேல தவறுன்னு நீங்க தான் புரிந்து கொள்ளணும். சில பேர் இது என்னன்னு புரியாம எங்கெங்கேயோ போயிடுவாங்க, ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறாங்க. கடவுள் இந்த ஆர்டருக்குள்ளதான் இருக்கிறாரு. இந்த கோலி மாஸ் இஸ் அன் ஆர்டர். அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்னன்னா, நீங்க அந்த ஆர்டர்ல நிக்கணும். யார் அந்த ஆர்டர்ல நின்று தான் செய்ய வேண்டியதை சரியாய் செய்கிறாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிற நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள், ஆனாலும் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த துன்பத்தோடும் துயரத்தோடும் கடவுளுடைய பரிசுத்த கரத்திலே பாதுகாக்கப்படுகிறார்கள். கடவுள்கிட்ட நம்ம வந்துட்டோம் அப்படின்னா கடவுள் துன்பத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மளை தூக்கி தலையில வச்சுக்க மாட்டாரு. நீங்க அப்படி நினைக்க கூடாது. துன்பத்தை எடுத்துட்டா அங்க இயேசு இல்லாம போயிடுவார். அங்க உங்க வாழ்க்கையில துன்பமே இல்லை அப்படின்னா அங்க இயேசு இல்லைன்னு அர்த்தம். அப்ப துன்பத்தோடு நான் ஓடுகிறேன், ஒரு அர்த்தமுள்ள துன்பமாக அது இருக்க வேண்டும். சும்மா போய் நான் அடுத்தவனை திருடிட்டு அதனால நான் மாட்டிக்கிட்டேன்னா அதனால வரக்கூடிய துன்பம் அப்படிப்பட்ட துன்பம் அல்ல. நன்மைகள் செய்து கடவுளுக்காக நான் நேர்மையாக இருந்து கடவுள் காட்டுகிற அந்த ஃபார்மேட்டுக்குள்ள நின்று நான் துன்பப்படுகிற போது அந்த ஆர்டர் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்குள்ள இருந்து நான் செயல்படுத்தப்படுகிற போதுதான் கடவுளுடைய வல்லமையை நம்ம பார்க்க முடியும். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, இந்த திருச்சபை கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு ஆர்டர். இது ஏதோ மனிதன் கொடுத்த ஒரு ஆர்டர் இல்லை. ஏதோ அவரு கொடுத்தார் இவரு கொடுத்தாரு நீங்க பெருமை அடித்துக் கொள்வதற்கு. திருச்சபையில நிறைய அடிமட்டத்திலிருந்து போஸ்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறது, பொறுப்புகள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யாரும் இந்த திருச்சபையை கட்டி எழுப்பவில்லை, ஆண்டவரே திருச்சபையை கட்டி எழுப்பி இருக்கிறார். அதனால நீங்கள் ஆர்டருக்குள்ள நிக்கிற போது, அந்த ஆர்டர் படி செயல்படுகிற போது, ஏதோ அங்க இருக்கிற ஒரு தலைவருக்கோ அங்க இருக்கிற பங்கு தந்தைக்கோ ஆயருக்கோ நீங்கள் கீழ்ப்படிவதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்க இந்த ஆர்டர் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது. அப்போ அந்த ஆர்டரை ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து அந்த ஆர்டருக்குள்ள நிக்கிற போது அவர் நிறைவான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கிறார் என்கிற நம்பிக்கையில தான் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இது உண்மை, இது ஆண்டவருடைய வல்லமை. ஆகவே இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு நீங்கள் ஆண்டவர்களை பயணிக்க உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். God bless you.